எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல வளர்ச்சி நின்னு போய் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம சுவரில் முட்டி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த மாதிரி ஒரு பொதுவான பிரச்சனைய மையமா வச்சு எழுதப்பட்ட கெட் அ கிரிப் புத்தகத்தோட கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெற்றியே பிரச்சனையா மாறும்போது என்ன நடக்கும்? என்னங்க இது, வெற்றி கூட பிரச்சனையாகுமான்னு நீங்க கேட்கலாம். ஆமா, சில நேரங்கள்ல ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய வளர்ச்சியே அதுக்கு புது புது தலைவலிய கொண்டு வந்துடும். அதிலிருந்து மீண்டு வர்றதற்கே அது ரொம்பவே கஷ்டம். யோசிச்சு பாருங்க, உங்க பிசினஸ்ல இந்த மாதிரி ஒரு நிலைய நீங்க எப்பழாவது சந்திச்சிருக்கீங்களா? சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ ஸ்வான் சர்வீசஸ். கிட்டத்தட்ட $7 மில்லியன் மதிப்புள்ள கம்பெனி. 10 வருஷமா ரொம்ப வெற்றிகரமா இயங்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம். இதோட ஃபவுண்டர்ஸ் பேரு ஏலின் மற்றும் விக். எல்லாம் சூப்பரா போயிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. பல வருஷமா வேகமா வளர்ந்த அவங்களுக்கு திடீர்னு எல்லாமே கஷ்டமா தெரிய ஆரம்பிக்குது. லாபம் குறையுது, விரக்தி அதிகமாகுது, மொத்த டீமும் ஒரு உச்சத்தை அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நல்லாவே பரிச்சயமா இருக்கும் இல்லையா? வளர்ச்சி நிக்கும், லாபம் குறையும், கஸ்டமர்ஸை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாகும். ஸ்வான் சர்வீசஸ் நிறுவனம் சரியா இந்த புயல்ல தான் மாட்டிக்குது. சரி, இந்த வீழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சுது? அதுக்கு காரணமா இருந்தது ஒரு காலாண்டு மீட்டிங். அந்த மீட்டிங்ல தான் மறைஞ்சிருந்த எல்லா பூதங்களும் ஒன்னா வெளியே வந்தது. மீட்டிங்ல ஏலியன் காட்டின நம்பர்ஸ் எல்லாமே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. பாருங்க, வருவாய் வளர்ச்சி 14% இருக்கும்னு எதிர்பார்த்தா வெறும் 1.5% தான் வளர்ந்திருக்கு. லாபம் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. சேல்ஸ் டீம் கடந்த 5 காலாண்டுல 3 தடவை அவங்க டார்கெட்டை மிஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதன்முறையா கஸ்டமர்ஸ் கம்பெனியை விட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான ஊழியர்கள் திடீர்னு ராஜினாமா செஞ்சிருக்காங்க. எண்கள் பொய் சொல்லாது இல்லையா? நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது. இந்த நம்பர்ஸோட தாக்கம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்லைங்க, அந்த டீம்ல இருந்தவங்களையும் அது ரொம்ப பாதிச்சுது. உதாரணத்துக்கு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டார் பெர்ஃபார்மரான சூ இந்த தோல்விக்கெல்லாம் தானே காரணம்னு நினைச்சு மனசுடைஞ்சு போயிட்டாங்க. மீட்டிங் பிரேக்ல ரெஸ்ட் ரூம்ல வச்சு அவங்க ராஜினாமா செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம். ஆனா இங்க உண்மையான பிரச்சனை அந்த நம்பர்ஸ் கிடையாது. அந்த டேட்டாவை பார்த்ததும் லீடர்ஷிப் டீம்ல இருந்த ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டாங்க. இதை காட்டுது, அந்த தலைமைத்துவ குழுவுக்குள்ள இருந்த ஒரு ஆழமான அமைப்பு ரீதியான விரிசல அப்பட்டமா காட்டுச்சு. இந்த அழுத்தம் அதிகமாக நிறுவனர்களான ஏலின் மற்றும் விக் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த மோதலும் வெடிக்க ஆரம்பிச்சுது. பிரச்சனையை எப்படி சரி பண்றதுங்கிறதுல 2 பேருக்கும் முற்றிலும் வேற வேற பார்வை இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏலின் பிரச்சனைகளோட அடிமட்டத்துக்கு போய் தரக்கட்டுப்பாடு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு சின்ன சின்ன விவரங்களை சரி செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா விக்கோட பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. அவர் மேலிருந்த பார்த்து புது ஆபீஸ் வாங்கணும், முழு பிசினஸுமே மாத்தி அமைக்கணும்னு பெரிய தீவிரமான மாற்றங்களை எதிர்பார்த்தார். ஒருத்தர் மரத்தை பார்த்துட்டு இருந்தா இன்னொருத்தர் காட்டையே பார்த்துட்டு இருந்தா மாதிரிதான். பல கம்பெனிகள்ல இந்த மாதிரி முரண்பாடுகளை நாம பார்க்க முடியும். விக்கை பொறுத்தவரை ஏர்லைன் சொல்ற தீர்வுகள் எல்லாம் ரொம்ப சின்னவா தெரிஞ்சுது. அதனால கோபத்துல வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது நாம வேலைக்கு வெள்ளை அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு கத்துறாரு. அவரோட விரக்தி அந்த வார்த்தைகள்ல அப்பட்டமா தெரிஞ்சுது. அந்த சண்டையோட உச்சகட்டமா என்ன ஆச்சுன்னா, விக் எல்லார் முன்னாடியும் நம்ம கம்பெனி இப்போ ஒரு பெரிய சிக்கலான செயலிழந்த குழப்பமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த மீட்டிங்கை விட்டு வெளியே போயிட்டாரு. மொத்த டீமும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தது. இப்ப பாருங்க, நிலைமை கைமீறி போயிடுச்சு. லீடர்ஷிப் டீம் பிளவுபட்டுருச்சு. ஃபவுண்டர்ஸ் 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் எதிரியா நிக்கறாங்க. மொத்தத்துல கம்பெனி அதிகாரப்பூர்வமா ஒரு முட்டுச்சந்துல வந்து மாட்டிக்கிச்சு. இதுதான் இந்த கதையோட ரொம்பவே இருண்ட ஒரு கட்டம். ஆனா சொல்வாங்களே, ஒவ்வொரு இருண்ட இரவுக்கு பிறகும் ஒரு விடியல் வருன்னு. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு நம்பிக்கை கீற்று வருது. அந்த மோசமான மீட்டிங்குக்கு பிறகு ஏலின் ஒரு நெட்வொர்க்கிங் நிகழ்ச்சிக்கு போறாங்க. அதுதான் திருப்பு முனையா அமையப் போகுது. அங்க மிகுவெல்னு ஒரு சக தொழில் முனைவோர்கிட்ட மனம் திறந்து பேசுறாங்க. ஆச்சரியமா, அவரும் தன்னோட கம்பெனி ஒரு காலத்துல இதே மாதிரி ஒரு போராட்டத்தை சந்திச்சு அதிலிருந்து மீண்டு வந்த கதைய சொல்றாரு. அப்பாடா, நாம மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்த ஏலினுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது. மிகுவெல் சொன்ன விஷயம் ஏலினுக்கு ஒரு புது வழியை காட்டுச்சு. அவர் சொன்னாரு, ஏன் கம்பெனி இயங்குற விதமே மாறணும்னு நான் உணர்ந்தேன். அதனால நான் வெளியே இருந்து உதவி கேட்டேன். அப்பதான் ஏலினுக்கு புரியுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப புதுவானது. அது மட்டும் இல்லாம சரியான உதவி கிடைச்சா இதை சரி பண்ணவும் முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது.
அப்போதான் மிகுவேல் ஒரு பிசினஸ் கார்டை கொடுத்து அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு புதிரான வார்த்தைய எழுதி பெறாரு. ஒரு பெயர், ஒரு நம்பர் அண்ட் அந்த ஒற்றை வார்த்தை. விரக்தியோடு விளிம்புல இருந்த எய்லினுக்கு அந்த கார்டு தான் ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுக்குது. இதுதான் கதையோட முக்கியமான திருப்பமுனை. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? அது ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்டோ நீண்ட திட்டமோ கிடையாது. ரொம்ப சிம்பிள். அது வெறும் ஒரு எளிமையான உரையாடல் தான். 90 நிமிட உரையாடல். அந்த கார்டுல இருந்த நபர் ஒரு இம்ப்ளிமெண்டர். யார் இவங்க? இவங்க ஒரு வழக்கமான கன்சல்டன்ட் கிடையாது. பாருங்க, கன்சல்டன்ட்ஸ் பொதுவா சில ஐடியாக்களை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரு இம்ப்ளிமெண்டர் அப்படி இல்ல. அவங்க ஒரு பிசினஸ நடத்துறதுக்கு தேவையான ஒரு எளிமையான ஆனா முழுமையான ஒரு சிஸ்டத்தை ஒரு லீடர்ஷிப் டீமுக்கு கத்துக் கொடுத்து அதை அவங்க மாஸ்டர் பண்ற வரைக்கும் கூட இருந்து உதவி செய்யற ஒரு நிபுணர். அதனால தான் அவங்களோட முதல் சந்திப்பே ஒரு 90 மினிட் பொருத்தம் பார்க்குற மீட்டிங் தான். இந்த மீட்டிங்ல முதல்ல அந்த இம்ப்ளிமெண்டர் அவங்கள பத்தி சொல்லுவாரு. அடுத்து உங்க கம்பெனியோட கதைய கேட்பாரு. அப்புறம் அவங்க பயன்படுத்துற சிஸ்டம், அதுல இருக்கிற கருவிகளை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுப்பாரு. கடைசியா இதிலிருந்து எப்படி முன்னோட்டு போலாங்கிற பாதையும் விளக்குவாரு. இது ஒரு சேல்ஸ் மீட்டிங் இல்ல, இது 2 பக்கமும் இது பொருந்தி வருமான்னு பாக்குற ஒரு வாய்ப்பு. இந்த மீட்டிங்குக்கு பிறகு இது நமக்கு சரிப்பட்டு வருமா வராதான்னு ஒரு முடிவை எடுக்க உங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே தயாரா இருப்பீங்கன்னு அந்த இம்ப்ளிமெண்டர் ஆலன் சொல்றாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ரிஸ்க் ரொம்ப குறைவு. முடிவை ஒருத்தர் மட்டும் எடுக்க மாட்டாங்க. முழு லீடர்ஷிப் டீமும் ஒன்னா சேர்ந்து தான் எடுப்பாங்க. இது ஒரு கூட்டு முடிவு. சரி, இப்போ உங்ககிட்ட வருவோம். ஸ்வான் சர்வீசஸோட கதை நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒருவேளை உங்க டீமும் இப்படி பிளவுபட்டு இருக்கலாம். உங்க கம்பெனியோட எதிர்கால பார்வை தெளிவா இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தா ஒரு மாற்றத்துக்கான முதல் படியான அந்த 90 நிமிட உரையாடலுக்கு நீங்க தயார்.